ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு எப்படி இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்க போகிற டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸு இல்லை பிரியாணி பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மூடியை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மூடியை அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை சுற்றி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான நைஃப் வச்சு ஸோ அப்படி இந்த ஓரம் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் இதில் நீங்கள் கிச்சன் டவல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் இதில் நல்ல ஒரு கிளிப் போட்டோ இல்லை ஒரு சேஃப்டி பின் போட்டோ நீங்கள் அதை நல்லா டைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் வெசல்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை துடைக்கிறதுக்கு இல்லை நம்ம கை ஈரப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் நிறைய வேலைகள் பார்த்துட்டு நம்ம கை ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஆணி ஸோ இந்த மாதிரி அதில் நம்ம கிச்சனில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளே சூப்பராக ரெடி பண்ணிடலாம், நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் லிக்விடு இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம இருக்கிற லிக்விட் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கிறத நம்ம எதுலேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா அதில் நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா திரும்ப அதை வச்சு வாஷ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பவுல் நிறைய ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விம் லிக்யூடை நல்லா போட்டு நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம பாத்திரம் விளக்கிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது, நம்மளுக்கு வேணுன்ற அளவு நம்ம ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகும், அதிகமாக செலவாகாது. இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா விம் பார் சோப்பு இருக்குல்ல, ஸோ அதை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. திருவி எடுத்துகிட்டு நல்லா லிக்யூடாக நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் விளக்கும் போது அதை தொட்டு தேவையானப்போ நம்ம விளக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோப்பு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, சோப்பு நம்ம தண்ணியிலே வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதனால் சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சி வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே காசு மிச்சமாகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ சாதம் ஏதாவது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்மெல் ரொம்பவே நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் தான் வச்சேன், இது நல்லா அடி பிடிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, அடி பிடிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த அடி பிடிச்ச பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் அரைச்ச சட்னி வச்சுருக்கோம் அப்படின்னா அது மீந்துருச்சு, அதிகமாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம நைட்டுக்கு இல்லை ஈவினிங்கு இந்த மாதிரி டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது ரொம்பவே எடுக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம சூடு பண்ண எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த சட்னி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பவுலை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த ஜில்னஸ் போயிட்டு நார்மலாக சட்னி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.